சாமி பிரசாதம் திருப்பதி லட்டு. சாப்பாடு குழம்பு வேணுமா? குழம்பு இங்க கொஞ்சம் கொடுங்க. குழம்பு வெயிலுக்கு யார் காலும் சுடக்கூடாதுன்னு எல்லாமே தண்ணி ஊற்றி கழுவுறாங்க. க்ளீன் பண்றது ஒரு ஆப்ஷன். ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் அர்சர் லுக்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து திருப்பதி போயிருந்தப்போ நம்ம எங்கே சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். திருப்பதியில் நம்ம அன்னதான கூட்டத்தில் தான் நாங்கள் சாப்பிடுவோம். எப்போ போனாலுமே அன்னதான கூட்டத்தில் இந்த ஒரு 2-3 வருஷமாகவே வந்து அன்னதான கூட்டத்தில் சாப்பிட்டுட்டே இருக்கோம். என்ன காரணம்னா நம்மளுக்கு வந்து சாமி பிரசாதம், அது ஒரு முக்கிய காரணம். அது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அன்னதான சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம அன்னதான சாப்பாடுங்கிற மாதிரியே சொல்ல முடியாது. நம்ம வீட்டில் சாப்பிட்றது எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இருக்க அன்னதான கூடம். இந்த அன்னதான கூடத்துலேருந்து இப்படி நேராக போனோம் அப்படின்னா கோயில் வந்துடும். அதாவது அந்த கோபுரம் வந்து நம்ம நேராக பார்க்குற இடம் வந்துடும். இது ரொம்ப பக்கம் நம்ம தங்கியிருக்க இடத்துக்கு. அதே போல் மெயின் நம்ம கோயில் இருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது. இன்னொரு அன்னதான கூடமும் பெரிய அன்னதான கூடம் இருக்குது. அது அப்படியே வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், நான் அதையும் காட்டுறேன். நம்ம அந்த இடத்துல போய் சாப்பிட்லாம். அங்கே வந்து கொஞ்சம் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு எப்போவுமே கூட்டம் கம்மி, போனோடனே சாப்பிட்றலாம். நான் எதுக்காக இந்த சீட்டை வந்து இப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, திருப்பதியில் நம்ம மக்கள் வந்து தங்கிறதுக்கு, அதே போல் வெயில் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த கூடாரம் அமைச்சிருப்பாங்க. அதுவும் வந்து குவாலிட்டி பார்த்திங்கன்னா இது எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனுமே நல்லா ஹெவியாக வந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு தாங்குற மாதிரி, காலத்துக்கும் வர மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனுமே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த இடம் மட்டும் கிடையாது, எல்லா இடமுமே இந்த மாதிரி குவாலிட்டியாக நல்லா தரமாக வந்து செஞ்சுருப்பாங்க. காலையில் நம்ம அன்னதானம் வந்து காலையில் 8:30லேருந்து நைட்டு 10:30 வரைக்குமே அன்னதானம் கிடைக்கும். 3 வேளையும் சாப்பிட்டுக்கலாம். நடுவில் 4 to 5 மட்டும் அன்னதானம் கிடைக்கும். கோவிந்தா கோவிந்தா. சட்னி இருக்கா? சனிக்கிழமைனாலே நம்மளுக்கு சாமியோட சாப்பாடு காலையிலேயே வந்து பொங்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி நாங்கள் இப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறது தான் மொதல் பந்தி. இந்த பந்தியில் வந்து நான் வந்து வீடியோ அன்றைக்கி எடுக்கும் போது நான் கிட்டத்தட்ட 2000 பேர் உட்காந்துருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் வந்து ஒரு டைமுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 450 பேர் வரைக்குமே சாப்பிட்லாம் ஒரு பந்திக்கு. அதே போல் ஒவ்வொரு பந்தியும் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே வந்து அந்த பந்தி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஏன்னா சாப்பிட்றதும் வந்து நம்ம வேகமாக சாப்பிட்ருவோம், வைக்கிற சாப்பாடும் யாரும் வேஸ்ட் பண்ணுறதில்ல. ஆனால் 15 நிமிஷத்தில் ஒரு பந்தி கம்ப்ளீட் ஆகிடுது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து க்யூவும் ஃபுல்லாகிடும். அவ்வளோ பேர் வந்து திரும்ப நிற்பாங்க. உள்ளே வந்து திரும்ப 400 பேர் உக்காந்தாங்கன்னா ஒவ்வொரு 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்கவும் கிட்டத்தட்ட 400 பேர் இந்த இடத்துல சாப்பிட்றது. இது மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் மலை மேலே வந்து இதோட பெரிய இடம் ஒன்று இருக்குது. அங்கேயே வந்து கிட்டத்தட்ட எனக்கு அது எவ்வளோ பேர் அட் டைமில் உட்காந்து சாப்பிட்லான்னு தெரியல. ஆனால் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டுகிட்டே இருப்பாங்க. திருப்பதியில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த அன்னதான சாப்பாடு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் சாப்பிட்லாம். நான் வந்து சொல்கிறது கம்மி கணக்கு, வந்து மினிமமாக சொல்கிறேன். மேக்ஸிமம் எவ்வளோங்கிறது தெரியல. ஆனால் அன்னதான சாப்பாடு பார்த்திங்கன்னா போட்டுகிட்டே இருக்காங்க. கூட்டம் வந்து எப்போவுமே வந்து அன்னதானத்துக்கு அங்கே சாப்பிட்றவங்க அதிகம். நீங்களும் வந்து திருப்பதி போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மாதிரி அன்னதான சாப்பாடெலாம் சாப்பிடுங்க. இந்த சாப்பாடை வந்து நம்ம வெளியில் வேறு எந்த சாப்பாட்டோடையும் கம்பேர் பண்ண முடியாது. அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதாவது சாப்பாடே வந்து நம்மளுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்குன்னு வச்சுங்களேன். நானும் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன். ஆனால் நம்ம இந்த சாப்பாடை வந்து நம்ம எதோடையும் கம்பேர் பண்ண முடியாது. இது வந்து ஒரு
சாமியே வந்து நம்மளுக்கு கொடுக்குற சாப்பாடு. அதனால் அதோடய டேஸ்ட் வந்து நம்ம எதோடையும் கம்பேர் பண்ண முடியாது. அதோட தனி. நம்மளுக்கு இந்த சாப்பாடு கிடைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அபூர்வம். மலை மேலே மட்டும்தான் இந்த சாப்பாடு கிடைக்கும். போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து நாங்கள் சாப்பிட உட்காரும் போது இந்த வந்து காலையில் டைமில் எங்களுக்கு இந்த மாதிரி வாழை இலை சாப்பாடு, ஈவினிங் நைட்டு ஒருக்க போய் சாப்பிட்டோம் 7 மணிக்கு மேலே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையில் போட்டிருந்தாங்க. அது இலை பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் அதையும் சொல்கிறேன், கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். சாப்பாடு குழம்பா வேணுமா? குழம்பு இங்கே கொஞ்சம் கொடுங்க. குழம்பு எல்லாம் ஒன்று செய்ய சாப்பிட்றேன். சாப்பாடு வேணுங்கிற அளவுக்கு வாங்கிட்டே இருக்கலாம், வந்துகிட்டே இருப்பாங்க. சாப்பாடு கேட்க கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்புறம் சாம்பார் சாதம் சாப்பிட்டாச்சு. அடுத்து ரசம் வருது. இன்னும் கொஞ்சமாக கொடுக்கா, இன்னும் கொஞ்சம் போதும். சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டாச்சு. பையன் ரொம்ப சாப்பிட்டாச்சு. அதான் வந்து நேற்றுலேருந்து இங்கே வெளியில் சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்ட மாதிரியே இல்லை. ஒரு வேளை சாப்பிட்டு சாமி சாப்பாடு சாப்பிட்டது அதான் சாப்பிட்ட மாதிரியே ஒரு உணர்வு வருது. சாப்பிட்டோம். அப்போ எதிர்த்து போகலாம். நமோ வெங்கடேசாய நம. கோவிந்தா கோவிந்தோ. சனிக்கிழமைனால கோயிலுக்கு முன்னாடி நிற்கிறோம். நேற்று சாமி பார்த்தாச்சு. இப்போ வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் இறங்கி ரைட் சைடில் அந்த கடையில் வந்து தேங்காய் சேல். இப்போ அங்கேயே இருக்கும். அங்கே தான் இவ்வளோ கொடுத்துட்டு இல்லை, அங்கே கொடுத்துட்டு இருப்போம். அங்கே தானே சைட்லேயே தானே கொடுத்துட்ருக்கோம். பார்த்துட்டாங்க சொல்லி. சரி, நாங்கள் இறங்கி போய் பார்க்குறோம். வாங்கிட்டு வராங்களா? சரி, ஓகே. இறங்கி போய் பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம இங்கே வந்து கப்பூரம் எல்லாமே இங்கே கொடுப்பாங்க. நம்ம கப்பூரம் வச்சு நல்லா சாமியை வேண்டிட்டு தேங்காயை உடைச்சி அதுக்கு உண்டி இருக்குது, தேங்காய் உண்டியல்னு, அதில் போடணும். பார்த்தீங்கன்னா இது வந்து தேங்காய் 20 ரூபா. தேங்காய் வாங்கி நம்ம அங்கே உடைச்சிட்டு உண்டியலில் வந்து செலுத்திடலாம். ஒரு தேங்காய் வந்து 20 ரூபா. அப்படியே தேங்காய் வாங்கி தேங்காயும் ஊதுபத்தி ஒரு கப்பூரம் சேர்ந்தது 30 ரூபா. அந்த தேங்காய் வந்து மேலே சாமி கொடுக்குது. பார்த்தீங்கன்னா விளக்கு, தேங்காய், ஊதுபத்தி. இது விளக்கு வந்து 50 ரூபா, நெய் விளக்கு. நம்ம இது வாங்கிட்டு போய் இந்த இதில் வந்து வைக்கணும். விளக்கு அங்கே இது பெரிய குத்து விளக்காட்ட வச்சுருக்காங்களே, அதில் வந்து இது வைக்கணும். பாதி மூடி எடுத்தோம்னா எடுத்து வந்து நம்ம கோயில் பாதி வந்து கோயில் கொடுத்தலாம், பாதி நம்ம வெயிலுக்கு யார் காலம் சுடக்கூடாதுன்னு எல்லாமே தண்ணி வச்சு கழுவுறாங்க. க்ளீன் பண்றது ஒரு ஆப்ஷன். டே என்ன பண்ற? டே
ஈவினிங்க்கு ஒரு ஆப்ஷனு, அது போக யாருக்காலும் சூடாது. தரிசனத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்டு. ஸோ அதை வாங்க தான் போயிட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ரா லட்டுன்னா 50 ரூபா. நாங்கள் போன முறை வரும்போது 50 ரூபா இருந்தது. ஸோ அதுக்கு போகிற கவுண்டர் தான் இது. போய் இப்படி ரைட் சைடில் திரும்பினோம் அப்படின்னா லட்டு கவுண்டரு. லட்டு கவுண்டர் வந்து தரிசனம் ஒரு ஆளுக்கு அப்படின்னா ஒரு லட்டு ஃப்ரீ. அது போக எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். தம்பி வரோம் லட்டு வாங்கிட்டு. லட்டு லட்டு கவுண்டர்ஸ். இது பாத்தீங்கன்னா லட்டு வாங்குற இடத்துலயே இந்த இதெல்லாம் விற்கிறாங்க. பூஜைக்கு தேவையான எல்லா இதுவுமே இருக்கு. பூஜைக்குன்னா சாம்பிராணி, ஊதுவத்தி, நிறைய பொருள் இதுல காட்டியிருக்க எல்லாமே வந்து இங்க கிடைக்கும். விலையும் வந்து இங்கே போட்டிருக்கேன். அங்க ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. அகர்பத்தி சேல்ஸ் கவுண்டர். லட்டு கவுண்டருக்கு நேரா போவோம். இப்போ வந்து இது தனியா கியூ மாதிரி லட்டு வாங்கிட்டு வரணும். லட்டு கவுண்டருக்கு வந்து உள்ள போகும்போதே அந்த சாம்பிராணி, ஊதுவத்தி இதெல்லாம் வாங்கிக்கோங்க. ஏன்னா உள்ள போயிட்டு திரும்ப வெளியில வந்தீங்க அப்படின்னா அந்த சாம்பிராணி, ஊதுவத்தி வாங்குற கவுண்டருக்கு போக முடியாது. அதுக்கு திரும்ப ஒரு வெளியில போயிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள வர மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு சின்ன தகவல். இது எல்லா இடத்துலயும் அந்த போர்டு வச்சிருக்காங்க லட்டு கவுண்டர்ஸ். நம்ம உள்ள போனோம் அப்படின்னா லட்டு வேணுங்கிறது வாங்கிக்கலாம். பாத்தீங்கன்னா பெரிய லட்டு 200, சின்ன ஸ்மால் லட்டு 50, வடை 100, சுகர் கேண்டி 5, லட்டு பேக் வந்து 10 ரூபான்னு போட்டிருக்கு. லட்டு கேரி பேக் வந்து 10 ரூபாயாட்டு இருக்கு. அதுலேயே பேக் தனியாக கொடுக்குறாங்க. 10 லட்டு பேக்னா 33 ரூபா நாங்கள் ரேட் போட்டுருந்துச்சு. கவுண்டர்ஸ் இது எல்லாமே கவுண்டர்ஸ். லட்டு பேக் லட்டு வாங்குறதுக்கு கேரி பேக் வாங்கிட்டு தனியாக கேரி வந்து பெருசு 3 ரூபா கேரி பேக் இருக்கு, 6 ரூபா கேரி பேக் இருக்கு. லட்டுக்கு வந்து கீழே கவுண்டர் வந்து மேலே இருக்கு, கீழே வந்து சுற்றி கவுண்டர். எல்லா இடத்துலையுமே லட்டு கொடுக்குறாங்க. சாமி பிரசாதம் திருப்பதி லட்டு. திருப்பதி பிரசாதங்க. லட்டு பார்க்கும் போதே நாக்கு எச்சு விடுறது இல்லை. சாமி பிரசாதம். நேற்று கோயிலேருந்து சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தோடனே லட்டு கொடுத்தாங்க. அவங்க ஒன்று சாப்பிட்டோம். இது நாங்கள் இப்போ தரிசனத்துக்கு ஆளுக்கு ஒரு லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அது போக வீட்டுக்கு வந்து ஒரு 4 லட்டு வாங்கிப்போம். கொஞ்சமா திருப்பதி பிரசாதம். திருப்பதி பிரசாதம் உலகத்தில் எங்கே போனாலும் கிடைக்காது. இங்கே வந்தால் மட்டும்தான் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம லட்டு கவுண்டர்லேருந்து இங்கேருந்து தான் வெளியில் வருவோம். வெளியில் வந்து வராக சுவாமி திருக்கோயில். இது வந்து லெஃப்ட் சைடில் இப்படி போனோமா நம்ம அங்கே வராக சுவாமி திருக்கோயில். அதாவது நம்ம அங்கே மூலஸ்தானம். நம்ம சாமியை பார்த்துட்டு வெளியில் வர வழியிலேயே இதில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கோம். இப்படி நீங்கள் லட்டு வாங்கிட்டு கூட இந்த பக்கமாக போகலாம். இந்த சைடு இதில் போனீங்க அப்படின்னா வராக சுவாமி கோயில் இருக்குது. நான் கோயில் காட்டுறேன். இதுதான் வராகசாமி கோயில். கோயிலுக்கு சாமிக்கு தங்க கவசம், தங்க கோபுரம். கோயிலுக்கு அப்படியே கீழே இறங்கி இந்த ஸ்டெப்ஸில் இறங்கி போனோம். இது வந்து கோயிலுக்கு நம்ம மூலஸ்தானம் போகிற வழியில் வந்து இடது கை பக்கம் இருக்கும். வழி வந்து இப்படி என்ட்ரன்ஸில் உள்ள போய் சாமி பார்க்கணும். இதுதான் வராகசாமி டெம்பிள்.
சாயந்தரம் ஒரு டைம் இப்போ அன்னதானம் சாப்பிட வந்துருக்கோம். இந்த முறை வந்து இலை இப்படி இலை போட்டுருக்காங்க. பொரியலும் வந்து இந்த முறை காய் பொரியல், அப்புறம் பொங்கல், சட்னி. இது வந்து கடல சட்னி, கடலவட்டை சட்னி. டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாப்பாடு வந்துருச்சு. சேர்த்து வச்சிட்டாங்களா?